ஏய் ஷைலு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் வந்த கையிலக்கா, வீட்டில் இருந்து போர் அடிக்குது, அதான் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் என் தம்பியை தேடி தான் வந்தேன். அவனை பார்த்துட்டேன், வீட்டுக்கு வர சொன்னேன். சரி நானும் வீட்டுக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு, பாய். என்னக்கா எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் சுற்றுங்களேன். நீ ஜாலியாக சுற்றுறது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்ந்து சுற்றுன்றியா? முதல்ல நீ வீட்டுக்கு போய் எதனா வேலை இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. உங்களை மாற்ற முடியாது, நீங்கள் வேணா என்னை மாற்றிடுவீங்க. சரி சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். நீ எதையாவது பண்ணு, நான் போகிறேன், பாய். வேலையா? என்ன வேலை? எப்போ பார்த்தாலும் வேலை. வீட்டில் இருந்தால் தான் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா வெளியே வர வைத்தலுங்க, வீட்டுக்கு போய் வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க சார். நீங்களும் என்ன மாதிரி வேலை செய்யாமல் வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கிச்சனில் கடந்து வெந்துட்டு வரோம். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியே போதும் போதும் ஆயிடுது. ஆனால் பையனை தேடி போன அப்பா பொண்ணை காணும். இன்னும் எங்கே போய் சுற்றிட்டு இருக்காங்க தெரியல. வரட்டும் அவங்களுக்கு இருக்குன்ட்டு. கொஞ்சமான வெயில் அடிக்குது, வீட்டுக்குள்ளே வந்த உடனே தான் சும்மா ஜில்லுன்னு இருக்குது. இந்த பையன் இன்னும் வராமல் எங்கே சுற்றிட்டு இருக்கானோ தெரியலையே. ஏய் சுந்தரி, இன்னும் அவன் பையன் வரல? அவனை தேடி நானா போயிட்டு வந்தேன். நீங்கள் போயிட்டு இவ்வளோ நேரம் இங்கே சுற்றிட்டு வந்து இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? சரி சரி, உடனே மறைக்காது. காலையில் போனவன் இன்னும் வீடு வந்து சேரலை. நேற்று அவ்வளோ அடி வாங்கியும் உடைக்கதா பாரு கட்டையில். வரட்டும், இன்னைக்கு கையை உடைச்சி காலை உடைச்சி அடுப்பில் வச்சிடறேன். எதையெல்லாம் உடைச்சி வை, எதை உடைச்சாலும் திருந்தது இல்லை. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நான் போய் படுக்கிறேன். ஜனா அக்கறை இருக்கா பாரு. தேடிட்டு வரேன், எங்கேயோ போய் உட்காந்து கதையை பேசிட்டு வந்து இவ்வளோ பேச. என்னம்மா கமல் இன்னும்மா வீட்டுக்கு வரல? அவன் வந்தா நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்? என்கிட்ட ஏமா முறைக்கிறீங்க? நான் அவனை பார்த்து வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னும் வரலனா நான் என்ன பண்ண முடியும்? உன்னை ஏமா நான் முறைக்க போகிறேன்? எனக்கு வேலை செஞ்சாலுக்கு வேலை எதுவும் இல்லை. நீ போய் உன் வேலையை பாரு. அவன் வரும்போது வரட்டும், நீங்கள் போய் உட்காருங்க. எவ்வளோ நேரம் நின்று இருப்பீங்க? சரி சரி, நீ போமா. இவ்வளோ நேரம் எங்கே போய் பொறுக்கிட்டு வரீங்க? எந்த ஆஃபீஸில் போய் எந்த அச்சா அடிச்சு எடுத்துன்னு வரீங்க? எங்க ஏற்காடு ஊட்டிக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரீங்களா இவ்வளோ நேரம்? தெருமுனையில் போய் சுற்றிட்டு வர இவ்வளோ நேரமா? ஊரை சுத்ததே ஒரு வேலையாக வச்சிருக்கேன். வீட்டில் ஒரு வேலை செய்யறதுக்கு இல்லைனாலும் ஊரை சுற்றுற ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இனிமேல் வீட்டை விட்டு எங்கன்னா போவியா சொல்லு. இனிமேல் எங்கேயாவது வெளியே போய் பாரு. போகிறது பிரச்சனை கிடையாது. போனா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போனோம். அமைதியாக போய் கொஞ்சம் நேரம் வெளியே நம்ம வந்தோமா இல்லாத காலையில் போனால் நைட்டு வரையும் என்ன வேலை உனக்கு? இவ்வளோ நேரம் ஊரை சுற்றிட்டு திங்கிறதுல மட்டும் கரெக்டாக இருக்கான் பாரு. எவ்வளோ அடித்தாலும் உரைக்கிறதே இல்லை. ஏய் சுந்தரி, சுந்தரி எங்கே இருக்க? கொஞ்ச நேரம் மனுஷனை ஓய்வு எடுக்க விடுறாங்களா பாரு. சும்மா சுந்தரி சுந்தரின்னு கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து இரு, பசங்களை இங்கே வெளியெல்லாம் விடாது. சரி சரி, போயிட்டு வாங்க பார்த்து. மக்களே 2 பேரும் எங்கே வாங்க. என்னப்பா கூப்பிட்டீங்க? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நான் வர வரையும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது. வெளியே வீட்டிலேயே அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு அமைதியாக இருக்கணும், சரியா? சரிப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் இருக்கேன். பெரிய மனுஷரே, உங்களுக்கு தான் சொல்றது முக்கியமா? எங்கேயாவது போனேன் வந்தனிச்சுக்கோ, காலு கையை உடச்சு போட்டுருவேன். சரி சரி பாய், நான் போயிட்டு வரேன். பாய்ப்பா. சரி சரி, டைம் ஆகுது பாரு, பார்த்து போயிட்டு வாங்க. சரி சுந்தரி, நான் போயிட்டு வரேன். பார்த்துக்கோ பசங்க. லீவ் விட்டான விடுறாங்க. இந்த பசங்களை சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே, நாளைக்கு சந்திப்போம். இதோட கண்டினியூ பார்க்கணும், நாளைக்கு பார்க்கலாம். பாய். எங்கள் சேனலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதால இனிமேல் தான் சுவாரஸ்யமான கதைகளும் எபிசோட்களும் வரும். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு புதிய புதிய கதைகளை சொல்லுவோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் அதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் மக்களே. பாய்.